இங்கே உங்களுக்கு ஸ்விட்சஸ் இருக்கும். ஸோ இது லைட்டுக்கான ஸ்விட்சு 2 இருக்குது பாருங்கள், 2 சைடு. ஸோ இது லைட் ரீடிங் லைட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் எல்இடியில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பிரைட்னஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாப்புன்ற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இஃப் சப்போஸ் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக யூரின் வருது, இல்லை இஃப் சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே டிரைவர்கிட்ட வந்து லைட் எரியும். ஸோ அது உடனே அவர் வந்து வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிடுவார். சரி, ஓல்வோ தானே, ஓல்வோனா நமக்கு வந்து டிவி இருக்கணுமே, நான் படம் பார்க்கணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ், டிவி இல்லைன்னா அது எப்படி ஓல்வோ ஆகும்? பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ரூஃபில் இருக்குது. இதை வந்து டில்ட் பண்ணிக்கலாம். சென்ட்ரலுமே வந்து ஒரு கர்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது டிவி. ஸோ இங்கே வந்து டைம் அண்டு டெம்பரேச்சர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்க முடியும். பேசஞ்சர்ஸ் வந்து டேரெக்டாக சப்போ ஃபோனோ வாட்சோ பார்க்கறதால டேரெக்டாக இந்த இடத்த பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அந்த எமர்ஜென்சி டைமில் அங்கே பட்டன் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அதை ப்ரெஸ் பண்ணனா இந்த அலாரம் வந்து இந்த லைட் அடிச்சு அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டிரைவருக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேபினில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதில் பார்த்துக்க முடியும். அண்ட் அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து ஒரு லைட்டு ப்ளோயருமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிவி தான் வந்து இருக்கக்கூடிய இந்த 50 பேசஞ்சர்ஸுக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. ஸோ ஒரு முதல் 20க்கு அப்புறம் 20 பேசஞ்சர் சீட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு தனியாக இன்னொரு டிவி கொடுத்துருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதிலே சின்னதாக 2 எல்இடி, ரொம்ப பிரைட் கம்மியாக தான் இருக்குது லைட்னஸ்ஸு. ஸோ அந்த 2 எல்இடி வச்சு இந்த இடத்துல ஒரு சின்னதாக மானிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்எம் ரன் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி இது என்னென்னா, ஸோ இங்கே டிரைவருக்கு என்ன இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமில் வந்து இருக்கோ அதுதான் வந்து நமக்கு இந்த மானிட்டர்லேயுமே வந்து வரும். ஸோ இப்போது படம் ஏதாவது போடுறாங்கன்னா அவங்க வந்து பென்ட்ரைவ் மூலமாக வந்து பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணி அது மூலமாக மூவிஸ் வந்து ப்ளே பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து டிரைவருக்கு வந்து வராது, நம்ம பேசஞ்சர்ஸுக்கு மட்டும் இந்த 2 மானிட்டர்லேயுமே வந்து மூவிஸ் ரன் ஆகும். அண்ட் அதை விட அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து டிரைவர் வெஹிக்கிளை ரிவர்ஸ் எடுக்கிறாருன்னா, நான் முன்னாடியே உங்களுக்கு விஷுவல் காட்டியிருந்தேன், ரிவர்ஸ் எடுக்கும்போது அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமில் ரியர் கேமரா ஒர்க் ஆகும். ஸோ ரியர் கேமரா வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிவிலையுமே நமக்கு ரியர் வியூ தான் வரும். ஸோ மூவி ரன் ஆகிட்டு இருக்கும்போதே பஸ் ரிவர்ஸ் எடுத்தாங்கன்னா அதில் படம் வராது, ரியர் வியூ கேமரா வந்து ஆன் ஆகிடும். ஸோ ரியரில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பேசஞ்சர்ஸாலையுமே ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து எல்இடி ஸ்ட்ரிப்பு ஒன்று போகுது. அண்ட் கீழேயுமே நமக்கு எல்லோ கலரில் எல்இடி ஸ்ட்ரிப் வந்து போகுது. ஃப்ரம் த டோர்லேருந்து, டோர் ஸ்டெப்ஸ்லேருந்து உங்களுக்கு எண்டு வரைக்குமே இந்த எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பார்த்த மாதிரி ரியர்லையுமே இங்கே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கொடுத்துருக்காங்க.